இலங்கை அரசியலில் இப்பொழுது பரபரப்பான ஒரு சூழ்நிலை ஏற்பட்டிருக்கின்றது. குறிப்பாக அடுத்ததாக ஜனாதிபதி தேர்தலுக்கான அத்தனை பூர்வாங்க வேலைகளில் முடிவடைந்த இந்த சூழ்நிலையில் ஜனாதிபதி தேர்தல் நடக்குமா நடக்காதா என்பதுதான் இப்போது நிறைய பேருடைய கேள்விக்குறியாக மாறியிருக்கின்றது. ஏன்னு சொல்லி பார்த்தீங்கன்னா இந்த காணொலியில் நாங்கள் சொல்ல போற விஷயம் அந்த அளவுக்கு பரபரப்பான பதற்றமான ஒரு விடயமாக இருக்கின்றது. அது குறித்தான விடயத்தை முழுமையாக இன்றைய தினம் பார்க்கலாம். வாருங்கள், இது இன்டர்னல் பாலிடிக்ஸ் பீப்பிள்ஸ் நியூஸ். சரி, இன்றைய தினம் பார்த்தீங்கன்னா எல்லோரும் எதிர்பார்த்திருப்பது ஜனாதிபதி தேர்தலுக்கான அந்த திகதி குறிப்பானது இம்மாதம் இறுதியில் தேர்தல் ஆணைகளுடைய தலைவர் அறிவிப்பார் என்பதாகத்தான் பேசப்பட்டு வருகிறது. ஆனா அப்படி இருக்கக்கூடிய சந்தர்ப்பத்தில் ஜனாதிபதி வேறு விதமாக சிந்தித்துக் கொண்டிருக்கிறார். இந்த உலகத்திலேயே எனக்கு தெரிந்த வகையில் ஒரு மனிதனுக்கு தங்க மூளை இருக்குமாக இருந்தால் அது ஜனாதிபதி ரணில் விக்ரமசிங்கவுக்கு தான் சொல்லி நான் அடித்து கூறுவேன். காரணம் சொல்லி பார்த்தீங்கன்னா எல்லோரும் சொல்வார்கள் இந்த மூளை பலசாலி என்பதாக சொல்வார்கள். மிக பெருமதியான ஒரு மூளை ஒரு ஆளுக்கு இருக்குமா இருந்தால் தங்கத்தோடு ஒப்பிடலாம். அந்த அளவுக்கு சிந்திக்கக்கூடிய ஒரு நபராக ஜனாதிபதி இப்பொழுது இலங்கை அரசியல் மாறியிருக்கிறார், உலக அரசியலில் மாறியிருக்கிறார். ஏன் ஜனாதிபதி தேர்தல் இல்லாம போக போகுதுன்றதுக்கான காரணத்தை சொல்றேன் பாருங்க. இன்றைய தினம் கொழும்புல முட்டுக்கட்சியுடைய பார்லிமெண்ட் உறுப்பினர், ரத்தினபுரியை தளமாக கொண்டிருக்கக்கூடிய பார்லிமெண்ட் உறுப்பினர் காமினி கலேபுட அவர்கள் ஒரு முக்கியமான ஊடக சந்திப்பை நடத்தியிருந்தார். இந்த சந்திப்பில் அவர் சொன்ன விஷயங்கள் கேட்ட உடனேயே மிகப்பெரிய ஒரு ஆச்சரியத்தையும் அதிர்ச்சியையும் ஏற்படுத்தினது. அவர் சொன்ன விஷயங்கள் இதுதான். அதாவது குறிப்பாக இப்பொழுது 22வது திருத்தத்திற்கான அந்த பூர்வாக பணிகள் இடம்பெற்று அடுத்த வார மழையில் அது பார்லிமெண்டத்தில் சமர்ப்பிக்கப்பட உள்ளது. குறிப்பாக பார்லிமெண்டத்தினுடைய பெரும்பான்மை பெற்றுக் கொள்வதற்காக. எனவே இந்த 22வது திருத்தம் அப்படின்றது எல்லோருக்கும் தெரியும். குறிப்பாக ஒரு ஜனாதிபதி ஆயுள் காலம் 5 ஆண்டுகள் அப்படின்றத வரையறை செய்வதற்கான உறுதிப்படுத்துவதற்கான ஒரு திருத்தம் தான் அந்த 22வது திருத்தம் அப்படின்றது எல்லோருக்கும் தெரிந்த விஷயம். சரி, இந்த 22வது திருத்தத்துக்கும் ஜனாதிபதி தேர்தல் நடக்காததற்கும் என்ன காரணம் சொல்லி கேட்டீங்களா இருந்தா, குறிப்பாக இப்பொழுது இருக்கக்கூடிய ஜனாதிபதி ரணில் விக்ரமசிங்கே அவர்கள் ஜனாதிபதி பொறுப்பை பொறுப்பேற்கும் பொழுது முட்டுக்கட்சியின் உறுப்பினர் தான் அதிகமானோர் அவருக்கு வாக்களித்தார்கள், அவருக்கு ஆதரவு தெரிவித்திருந்தார்கள். இது எல்லோருக்கும் தெரிந்த விஷயம் தான். அப்படி அவர் ஜனாதிபதியாக பதவியேற்ற அந்த சந்தர்ப்பத்தில் முட்டுக்கட்சியினுடைய உறுப்பினர்கள் அனைவரும் கூட்டாக இணைந்து ஒரு ஒப்பந்தத்தை போட்டுக் கொண்டார்கள். குறிப்பாக எந்த ஒரு சந்தர்ப்பத்திலையும் 4.5 ஆண்டுகள் முடிவதற்கு முன்பாக நீங்கள் பார்லிமெண்டத்தை கலைக்க கூடாது, இது எங்களுடைய விருப்பம் அவா, எனவே அப்படி நீங்க ஒத்துக்கொண்டால் மாத்திரம் உங்களுக்கு ஆதரவு வழங்குகிறேன் என்பதாக ஜனாதிபதியாக ஆவதற்கு முன்பே ஒரு ஒப்பந்தம் போட்டிருந்தார்கள். எனவே அந்த ஒப்பந்தம் இப்பொழுது மீறுவதற்கான ஒரு சந்தர்ப்பம் காணப்படுகின்றது. குறிப்பா பாத்தீங்கன்னா அடுத்த வாரம் ஜனாதிபதி அவர்கள் முன்மொழிப்பட உள்ள அந்த 22வது திருத்தம் பார்லிமெண்டத்தில் தோற்கடிக்கப்படுமாக இருந்தால் என்ன நடக்கும் சொல்லி பார்த்தீங்கன்னா, குறிப்பாக ஜனாதிபதி அன்றைய நாள் இரவே பார்லிமெண்டத்தை கலைப்பதற்கான ஒரு யோசனையை மற்றும் ஒரு பிரேரணையை ஒரு தாள அச்சடித்து வைத்துக் கொண்டிருக்கின்றாராம். குறிப்பாக வர்த்தமானியூடாக அறிவிப்பதற்கு. இதுதான் மிகப்பெரிய ஒரு சூடான ஒரு விஷயமாக இலங்கை அரசியல் மாறி இருக்கின்றது. இந்த விடயத்தை காமினி கலேபுட அவர்கள் இந்த தினம் ஊடக சந்திப்பில் வெளிப்படுத்தியிருக்காரு. இன்னும் நிறைய விடயங்களை அவர் கூறியிருக்காரு. அதே பார்த்தீங்கன்னா குறிப்பாக ஜனாதிபதி இப்பொழுது எதிர்பார்த்து காத்திருப்பது தான் ஜனாதிபதி வேட்பாளராக வர வேண்டும். அதே நேரத்தில் நிறைய எஸ்ஜேபி கட்சியில் இருக்கக்கூடிய உறுப்பினர்கள் தங்களோடு இணைத்துக் கொள்வார்கள் என்ற ஒரு எதிர்பார்ப்பு காணப்படுறாரு. ஆனால் அப்படியான ஒரு நிகழ்ச்சி, அப்படியான ஒரு சந்தர்ப்பம் விடுவதற்கான ஒரு வாய்ப்பு இதுவரையில் இல்லை. எனவே தான் எப்படி பார்லிமெண்டத்தில் இந்த 22வது திருத்தம் அங்கீகரிக்கப்படாவிட்டால், சட்டமாகப்படாவிட்டால் அன்றைய தினமே முதலாவதாக ஜனாதிபதி தேர்தலுக்கு முன்பாக பார்லிமெண்டத்தை கலைத்து பார்லிமெண்டத்திற்கான ஒரு அழைப்பு விடுக்கப்படும். இதன் மூலமாக இப்பொழுது இதுவரைக்கும் சேர்த்து வைத்திருக்கக்கூடிய அந்த 10 பில்லியன் ரூபாய், குறிப்பாக ஜனாதிபதி தேர்தலுக்கு ஒதுக்கப்பட்டுள்ள அந்த பணமானது பார்லிமெண்ட் தேர்தலுக்கு செலவு செய்யப்பட்டுவிடும். அப்படி பார்லிமெண்ட் தேர்தலுக்கான காசு செலவு செய்தால் அடுத்து ஜனாதிபதி தேர்தலுக்கு செலவு செய்வதற்கு பணம் எங்கே என்ற ஒரு கேள்வி வரும். அப்படி கேட்கக்கூடிய ஒரு சந்தர்ப்பத்தில் இப்பொழுது நாட்டில் பணம் இல்லை. எனவே குறிப்பாக பார்த்தீங்கன்னா ஜனாதிபதி ஆயுள் காலத்தை இன்னும் 1 வருடம் நீட்டிக்கலாம் அப்படின்ற ஒரு யோசனை புதிய பார்லிமெண்டத்தின் மூலமாக நிறைவேற்றிக் கொள்ளலாம் அப்படின்ற வகையில் தான் ஜனாதிபதி இப்பொழுது சிந்தித்துக் கொண்டிருக்கின்றாராம். எனவே கிட்டத்தட்ட 225 பேருக்கும் மிகப்பெரிய ஒரு ஷாக் ட்ரீட்மெண்ட் கொடுக்க தயாராக இருக்கிறார் ஜனாதிபதி. எனவே தான் நான் சொல்றது ஜனாதிபதிக்கு தங்க மூளை என்பதாக எந்த அளவுக்கு சிந்தித்திருக்காரு பாத்தீங்களா. இது இலங்கையில் இப்பொழுது மிக சூடான சுவாரஸ்யமான அடுத்து என்ன நடக்குமோ என்ற ஒரு பரபரப்போடு இந்த விஷயம் பேசப்படுகின்றது. எனவே எங்களுக்கு கிடைக்கப்பட்ட முக்கியமான காணொலியை தமிழில் நாங்கள் மொழியாக்கம் செய்து இந்த காணொலியை தந்திருக்கிறோம். குறிப்பாக இலங்கையில் இப்படியான செய்திகளை உடனுக்குடன் முதல் முறையாக தருவது பீப்பிள்ஸ் இன்டர்னல் பாலிடிக்ஸ் அப்படின்னு ஞாபகப்படுத்திக் கொண்டு இன்னும் முறை இதே போன்று சந்தோஷமான அதே சுவாரஸ்யமான ஒரு காணொலியோடு சந்திக்கின்றோம். நன்றி, வணக்கம்.